அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து என்ன நடந்தது, ஃபைட் நடந்தது அப்படிங்கிறது தான். ஆனால் அதில் முக்கியமாக வந்து கண்டிப்பாக இந்த குமரனை பற்றி பேசணுங்க. குமரனுக்கு எங்கேருந்துங்க தைரியம் வந்தது? பிரதர் பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அந்த ஆள் இந்த ஆள் அப்படின்னாரு. இப்போ அவன் இவன் அப்படிங்கிற இடத்துக்கு குமரன் வந்துட்டார். இவ்வளோ இப்போ லோக்கலாக இறங்கி பேசுகிற அளவுக்கு என்னங்க பண்ணார் விஜய்? இப்போ யமுனா பேசி யமுனாவிலேருந்து கங்காவிலேருந்து காவேரியிலேருந்து அவங்க அம்மாவிலேருந்து பாட்டி கிளவியிலேருந்து எல்லாம் பேசியாச்சு. நீ குட்டி பொண்ணு அந்த பொண்ணு இருக்குல்ல நர்மதா, அந்த பிள்ளைக்கு ஒரு 4 டைலாக்கை கொடுத்து அந்த பிள்ளையும் விஜய் திட்ட விடுங்க, சரியாக போயிடும். எதுக்குன்னா நதி ஃபேமிலியில் இருக்கிற கும்பல் எல்லாமே விஜயை பேசுனதாக இருக்கட்டும். அந்த விஜய் வந்து இவங்ககிட்ட திட்டு வாங்கணும்னு எது விதி இருக்காங்க? இந்த காவேரியை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. எவ்வளோ கோபமாக, எவ்வளோ ஒரு இதாக வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? ஆனால் இந்த நிவின் வந்து நல்ல வர மாதிரி புறா பற்ற வச்சு விட்டுட்டு பற்ற வச்சுட்டே பரட்டன்ற மாதிரி புறாத்தையும் பற்ற வச்சுட்டு இப்போ வந்து என்ன செய்கிறாரு? என்னதான் பேசணும்னு நினைக்கிறாருல்ல, பேச விடுங்கண்ணே அப்படிங்கிறாரு. உனக்கு தெரியாதுடா, புறா நடிப்பு. இவன் விஜய் இப்போ பூரா நடிப்பான். ஆனால் இவங்க நல்லவங்களாம். யார்? இந்த குமரன், இந்த கங்கா, இந்த யமுனா, அந்த கிழவி, அந்த சாரதா எல்லாம் நல்லவங்களாம். அதனால் நடிக்காதவங்களாம். இந்த விஜய் மட்டும் பாவம் நடிக்கிறாராம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? எனக்கு இந்த குமரன் மேலே பயங்கர செம்ம காண்டில் இருக்கேங்க நான். ஒருத்தனுக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில் அறிவு வேணாமா? என்ன நடந்தது, ஏன் நடந்தது? இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட சொன்னவன் இப்போ விஜய் வந்து இவ்வளோ தூரம் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. என்னங்க பிரதர் நீங்கள் இப்படி ஏன்டா நீ இப்படி கூட ஏண்டான்னு கூட சொல்லு. இப்படி என்கிட்ட சொன்னையே, இப்போ என்னத்துக்கு நீ கையெழுத்து இப்போ டைவர்ஸ் பேப்பரில் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு போ, நீ எதுக்கு சொன்ன? அந்த கேள்வி நீ கேளு. உங்ககிட்ட காவேரி நான் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன், காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னேன். நீ என்கிட்ட ஆஸ்பத்திரியில் வச்சு சொன்னையில, அப்போ வந்து இப்போ ஏன் காவேரியை விட்டு துரத்துனேன்? இந்த வார்த்தை சொன்னேன், எதுக்கு சொன்னேன் அப்படி கேளு. அதை கேட்காம புறா நடிப்புடானா ஒருத்தனுக்கு கோவம் தானே வரும். ஒருத்தவங்க நான் இல்லைங்க, நான் வந்து என்னோட தப்பு தான், நான் தப்பை சரி பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி என்ன இல்லைங்க சொல்ல வர பையனை இல்லை நீ இவன் தப்பு தான்டா, இவன் சரியில்லை தான்டான்னு சொன்னால் அவன் தப்பை எப்படி இது பண்ண முடியும், சரி பண்ண முடியும்? ஐயோ கடவுளே. ஆனால் ரொம்ப மோசங்க இந்த யமுனாவில் இவ்வளோ திமுரு. உண்மையாக எனக்கு பிடிக்கலங்க. அது என்ன பாச்சு? ஒரு டைலாக்கை கொடுத்தாலுமே என் புருஷன் நடிக்காத. அவன் புருஷன் எங்கேருந்து வந்தார் புருஷன்? விஜய் மட்டும் இல்லைன்னா நீலாம் கல்யாணம் பண்ணியிருப்பியா? இடத்தையே தின்னு செத்துருப்ப. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து நீ வந்து இது பண்ணியிருந்த. ஆனாலும் ரொம்ப மோசம். இந்த கும்பல் பூரா என்னென்ன பாடுபடுத்தி வச்சுருக்குன்னு பாருங்கள் ஒரு பையனை. கஷ்டம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?